அரசியல் தலைவர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லாவிட்டாலும் அவர்களிடம் அசைக்க முடியாத நேர்மை இருக்க வேண்டும். அனுர் அரசை எச்சரிக்கும் சந்திரிகா. 12 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை. ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகைக்குள் போடப்பட்ட சதித்திட்டம். பெண்ணின் தகவலால் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்ட வீடு. மீட்கப்பட்ட பலவித பொருட்களால் காத்திருந்த பேரதிர்ச்சி. இலங்கையில் மீண்டும் இன்று முதல் கொட்டப்போகும் இடியுடன் கூடிய மழை. யாழில் தலையில் சுட்டு 17 வயது சிறுவன் பலி. மர்ம பின்னணி. உறவினரின் அதிர்ச்சி அளிக்கும் வாக்குமூலம். காப்பூத்து உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு. உலக நாடுகள் உற்றுநோக்கும் பங்களாதேஷில் இன்று பொதுத் தேர்தல். இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். தற்போதைய அரசாங்கம் ஆதரவாளர்களை பதவிகளுக்கு நியமித்து நாட்டில் எஞ்சியிருக்கும் அரசு சேவைகளையும் அளித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார். தமது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் இட்டுள்ள பதிவிலேயே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தொழில்முறை திறமையான மற்றும் நேர்மையான அரசு சேவை இல்லாமல் ஒரு அரசாங்கம் முன்னோக்கி செல்ல முடியாது. அரசியல் தலைவர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லாவிட்டாலும் அவர்களிடம் அசைக்க முடியாத நேர்மை இருக்க வேண்டும். அத்துடன் நாட்டை ஆளும் போது தொழில்துறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எமது உன்னத தேசத்தை மீண்டும் எப்படியாவது கட்டி எழுப்புவது என்பதை ஜனநாயக ரீதியில் தீர்மானிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க குறித்து அவர் தனது பதிவில் விசேடமாக தெரிவித்துள்ளார். சமன் ஏக்கநாயக்கவை தனக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரியும் எனவும் அவர் மிகவும் நேர்மையான மற்றும் உயர்தர தொழில்துறை அரசதிகாரி எனவும் சந்திரிகா குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் நீதி வழங்குவது தெரிவு செய்யப்பட்ட சிலருக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்படுவது நாட்டின் ஆட்சி முறைக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்குருள கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக இனக்காடப்பட்ட 12 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் ஆயம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. இது இவ்வாறு இருக்க, இலங்கை வரலாற்றில் மறக்க முடியாத போராட்டம் ஒன்றாக மாறியிருந்த கோட்டா கோகம போராட்டத்தின் போது களத்திற்கு ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் வருகை தந்து தாக்குதல் மேற்கொண்டு அமைதியின்மையை ஏற்படுத்தியிருந்தார்கள். இதற்கு முன்னதாக அலரி மாளிகைக்குள் ஒரு கூட்டம் இடம்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் இவ்வாறு செயற்பட தொடங்கியுள்ளார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்குருளவும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். இது தொடர்பான ஆதாரங்கள் உள்ளன. அதனைத் தொடர்ந்து இவரும் ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் என்று கூறி மக்கள் அவரை துரத்திச் சென்று அதன் பின்னர் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்று மக்களால் கொல்லப்பட்டார். அதற்கான தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டது. ஆனால் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? ஆர்ப்பாட்டத்தில் மக்களை தாக்கிய ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் தற்போதும் வெளியில் சுற்றித் திரிகின்றார்கள். மேலும் தேர்தலில் களமிறங்கினால் தோற்றுவிடுவோம் என்று தேசிய பட்டியலில் வந்த நாமல் ராஜபக்ஷ தற்போது வீரவசனம் பேசுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் பெண் ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஐஸ் போதைப் பொருள், துப்பாக்கி மற்றும் போலி இலக்க தகடுகள் உள்ளிட்ட பல பொருட்களை கல்கிஸ்ஸ போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். ஐஸ் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்தமை தொடர்பில் கல்கிஸ்ஸ போலீஸ் நிலையத்தினால் கைது செய்யப்பட்ட ரத்னலானி பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் சந்தேக நபர் ஒருவர் இவ்வாறு தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தியிருந்தார். அந்த சந்தேக நபரிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் மாலை விசாரணை அதிகாரிகளால் கல்கிஸ்ஸ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரிவின வீதி பகுதியில் உள்ள வீடொன்று சோதனையிடப்பட்டது. அந்த வீட்டில் இருந்து போதைப் பொருள், பல லட்சம் ரூபாய் பணம், துப்பாக்கியொன்று, தோட்டா, போலி வாகன இலக்க தகடுகள், தங்கச்சங்கிலிகள், 2 தங்க வளையல், ஒரு மோதிரம் ஒன்று என போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கண்ட சொத்துக்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து இந்த சந்தேக நபருக்கு கிடைத்துள்ளமை தற்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கல்கிஸ்ஸ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
தற்போது நாட்டில் நிலவி வரும் வறட்சியான வானிலையில் இன்று முதல் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மத்திய ஊவா மாகாணங்கள், அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. ஒரே ஒரு துப்பாக்கிச்சூடு சத்தம் மாத்திரமே எமக்கு கேட்டது. அதன் போதே பெறாமகன் வீதியோரமாக வாகனத்தை நிறுத்தி மயங்கி சரிந்தார் என அல்லிப்பட்டியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் அல்லிப்பட்டி பகுதியில் காவல்துறையினரின் உத்தரவை மீறி செல்ல முற்பட்ட ஹயர் ரக வாகனம் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடாத்தியதில் 17 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் அல்லிப்பட்டியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இருவரும் நேற்றைய தினம் ஊர்காவல்துறை நீதிமன்றால் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அதன் பின்னர் கருத்து தெரிவித்த அவர்கள் துப்பாக்கிச்சூட்டு இலக்கான வாகனத்தை வவுனியாவில் உள்ள நபரொருவரிடம் இருந்து தாம் புதிதாக கொள்வனவு செய்ததாகவும் கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் தமக்கு சொந்தமான வயலில் நெல் அறுவடை செய்வதற்கான வேலணி பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் வேலையாட்களை ஒழுங்குபடுத்தி தருவதாக கூறியமையால் அவரை ஏற்றுச் சென்ற வேளையே சம்பவம் இடம்பெற்றதாக கைதான இருவரும் தெரிவித்தனர். உயிரிழந்த சிறுவனின் சிறிய தந்தை தான் முன்னதாக வாகனத்தை செலுத்தினார் என்றும் தீவு பகுதி வீதியில் சிறுவன் தான் வாகனம் விரும்பி கேட்டபோது வாகனத்தை வழங்கியதாகவும் அந்த வேளை அல்லிப்பட்டி பகுதியில் காவல்துறையினர் மறைத்தபோது வாகனத்தை நிறுத்தாது தொடர்ந்து செலுத்தினார் என உயிரிழந்தவரின் சிறிய தந்தை தெரிவித்துள்ளார். அந்த வேளையில் மண்டைதீவு காவல்துறை காவலரணில் நின்ற காவல்துறையினர் வாகனத்தை மறிக்க தயாராக இருந்த வேளை மீண்டும் வாகனத்தை அல்லிப்பட்டி பக்கம் நோக்கி திருப்பிய வேளை எம்மை பின்தொடர்ந்து வந்த காவல்துறையினர் எமது வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடாத்தினார்கள். ஒரே ஒரு துப்பாக்கிச்சூடு சத்தம் மாத்திரமே எமக்கு கேட்டது. அதன்போதே பெறாமகன் வீதியோரமாக வாகனத்தை நிறுத்தி மயங்கி சரிந்தார். பின்னர் காவல்துறையினர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எம்மை கைது செய்து காவல் நிலையம் கொண்டு சென்று விட்டனர். வாகனத்தில் இருந்த சாணம், கயிறு, வாள், வாகனத்துக்கு விழுந்த துப்பாக்கிச்சூடுகள் பற்றி எவையும் எமக்கு தெரியாது எனவும் அவர்கள் தெரிவித்தனர். காப்பூத்து உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபர்களை பெறும் மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்படவுள்ளதாக கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவிரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கான புதிய முயற்சியை கல்வி அமைச்சு முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இதற்கமைவாக காப்பூத்து உயர்தர பரீட்சையில் அதிக இசட் புள்ளிகளை பெறும் மாணவர்களுக்கே இவ்வாறு புலமை பரிசில் வழங்கப்படவுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் குறித்த மாணவர்கள் மதிப்புமிக்க சர்வதேச பல்கலைக்கழகங்களில் தங்கள் விருப்பப்படி பட்டப்படிப்புகளை தொடர முடியும். குறித்த திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு பல்கலைக்கழக பட்டப்படிப்புகளுக்காக மொத்தம் 200 புலமை பரிசில்கள் வழங்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புலமை பரிசில் திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் 32 மாணவர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷின் தேசிய பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று நாடெங்கிலும் இடம்பெறுகிறது. 2024 இளைஞர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து பதவி விலகி நாட்டை விட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வெளியேற்றிய பின்னர் இடம்பெறும் முதல் தேர்தல் இதுவாகும். அதனால் இந்த தேர்தல் குறித்து உலக நாடுகள் விசேட கவனம் செலுத்தியுள்ளன. நேற்றைய தினம் காலையுடன் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சார நடவடிக்கைகள் முடிவற்றது. இன்று காலை உள்ளூர் நேரப்படி 7:30 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமாகி மாலை 4:30 மணிக்கு முடிவடைகிறது. பங்களாதேஷின் 64 மாவட்டங்களிலும் 300 நாடாளுமன்ற தொகுதிக்காக 42,761 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இடம்பெறவுள்ளது என வங்காளதேச தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவ்வாக்களிப்பின் நிமித்தம் வாக்குப்பெட்டிகள் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. அத்தோடு வாக்களிப்பின் நிமித்தம் வாக்குச்சாவடிகளின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் தலைவர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லாவிட்டாலும் அவர்களிடம் அசைக்க முடியாத நேர்மை இருக்க வேண்டும். அனுர் அரசை எச்சரிக்கும் சந்திரிகா. 12 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை. ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகைக்குள் போடப்பட்ட சதித்திட்டம். பெண்ணின் தகவலால் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்ட வீடு. மீட்கப்பட்ட பலவித பொருட்களால் காத்திருந்த பேரதிர்ச்சி. இலங்கையில் மீண்டும் இன்று முதல் கொட்டப்போகும் இடியுடன் கூடிய மழை. யாழில் தலையில் சுட்டு 17 வயது சிறுவன் பலி. மர்ம பின்னணி. உறவினரின் அதிர்ச்சி அளிக்கும் வாக்குமூலம். காப்பூத்து உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு. உலக நாடுகள் உற்று நோக்கும் பங்களாதேஷில் இன்று பொதுத் தேர்தல். இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.